அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இளங்கோவன் அண்ணாமலை பேசுகிறேன். மலேசியர் இந்தியர் கல்வி உருமாற்று கழகத்தின் தேசிய தலைவர், மண்ணின் மைந்தரான கேஷ் வில்லன்ஸ். எனக்கும் மனசு புண்பட்டதால் அவர்களுடன் ஒரு சிறிய கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். எனக்கு சில விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். கேஷ் வில்லன் சொன்ன அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ ஒரு க்ளோஸ் ஈவெண்ட்காக அங்கே வந்த அங்கத்தினர், அந்த ஒரு 30-40 பேர் வந்த அங்கத்தினரை பார்த்து கேட்ட ஒரு வீடியோ தான் எது. ஒரு நபர் யாருன்னு தெரியாது, எடுத்து வெளியே வைரல் ஆக்கி விட்டுருக்காங்க. தவறு சித்தரிக்கப்பட்டிருக்காரு. அவர் கேட்ட கேள்வி, அவர் கேட்ட அந்த வீடியோ ஒரு ஃபாரமுக்கு சேர ஒரு வீடியோ. அது யாரோ தவறுதான் வெளியாக்கி விட்டாங்க. அவரை தாக்கி நிறைய பேர் பேசியிருக்கோம். ஓகே, இதில் கட்டம் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, இதில் நானும் ஒரு ஆள். எதனாலனா, நானும் உங்களில் ஒரு ஆளாக இருந்ததுனால அந்த மாதிரி செஞ்சேன். ஸோ இதில் நான் அப்படி மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டில் இறங்கி இது என்ன தான் நடக்குது, இதில் என்ன நிலவரம் பார்த்தீங்கன்னா, இவங்க கலைஞருக்குள்ளே ஒரு ஃபோரம் செஞ்சுருக்காங்க, ஒரு பட்டிமன்றம் மாதிரி. அதில் வெளியாகின வீடியோ தான் இது. ஃபோரம் செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. அந்த இதில் ஒரு ஃபோரம் நடந்திருக்கு. அந்த ஒரு காணொலி தான் அவங்க என்ன செஞ்சாங்க, நீங்கள் செய்யலை என்ற காணொலி. அதுதான் பல பேர் ஆத்திரத்தையும் ஆதங்கத்தையும் மூட்டி இருக்கு. ஸோ அது மக்களை பார்த்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இல்லைன்றதை ஆணித்தரமாக ஆதாரத்தோடு சொன்னாங்க. அந்த கேள்வி அவர் கேட்டிருக்க கூடாது. ஆனால் அந்த கேட்ட கேள்வி மக்களை கேட்கல. அது விசாரித்து பார்த்ததில் ஒரு க்ளோஸ் ஃபோரமில் அவர் கேட்க வேண்டிய கேள்வி. அது ஒரு அரசியல் நாடகமாக இவர் ஒரு பகடக்காயாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ அப்படி ஒரு பகடக்காயாக பயன்படுத்தியிருக்க மனுஷனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமே தவிர அவர் திருப்பி இழிவுபடுத்தக்கூடாது. அவங்க கேஷ் பேசின வீடியோ வேற இடத்துல போய் சேர வேண்டிய வீடியோ பப்ளிக்ல போய் சேர்ந்து பாதிக்கப்பட்டது யாரு? இது அரசியல் நோக்கத்தில் கூட செஞ்சிருக்கலாம், எது வேணுமாலும் இருக்கலாம். தயவு செஞ்சு அரசியல்வாதிகள் கலைஞர்களையும் அதாவது சோஷியல் ஆக்டிவிஸ்டையும் உங்களோட அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தாதீங்க. நீங்கள் எவ்வளோ தான் தாவி மேலே குதிச்சு தப்பிச்சு போனாலும் ஒரு கட்டத்தில் கீழே இறங்கி தான் ஆகணும். அப்போ உங்களோட வர்ணங்கள் கலைக்கப்படும். பொலிட்டிக் இருக்கிறவங்க ஆர்டிஸ்டை தயவு செய்து பகடக்காயாக பயன்படுத்தாதீங்க. உங்களோட சொந்த விஷயத்துக்காக எங்களை பயன்படுத்தாதீங்க. அவங்க ஒரு ஃபேமான ஆர்டிஸ்ட். ஸோ அந்த ஃபேமை அதை வச்சு நம்ம ஃபேம் அவர் தப்பான ஒரு விஷயம். ப்ளஸ் என்னென்னா, அது விஷயத்தில் நியாயம் எதுவாக இருந்தாலும் நியாயம் தான் முக்கியம். சில விஷயங்கள் தப்பாக புரிந்து கொண்டு அவங்களுடைய கெரியரை நம்ம பால் அடிச்சிடக்கூடாது. கேஷ் வில்லன் ஒரு சக தமிழன், நம்மளோட தமிழன், சமுதாயத்துக்கு சில விஷயங்கள் செய்த தமிழன். நீங்கள் ஏன்னா இது வரைக்கும் கேஷ் வில்லன் செய்த நல்ல காரியங்களை பப்ளிக்காக போட்டது கிடையாது ஃபேஸ்புக்கில். கேஷ் வில்லன் செஞ்ச சில விஷயங்கள் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். ஏற்கனவே ரெட் ரிப்பன் எய்ட்ஸ் கேம்பெயின், அதாவது மலேசியா எய்ட்ஸ் கவுன்சில் இருக்குது தெரியுங்களா, அது அந்த இதுக்கு அந்த அந்த அமைப்புக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. கடந்த டிசம்பர் மாதம் எங்கள் குழு கிளாந்தான், பஹாங், திருங்கானு, பேரா 15 நாள் துவ போயிருந்தோம். அந்த பெரும் வெள்ளம் வந்தப்போ நாங்கள் போய்ட்டு 145 டன் பொருட்கள், தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருக்கோம் 15 நாள். அந்த டைமில் கேஷ் வில்லன்ஸும் அவர் தனியாக போயிட்டு அவரோட குழுவோடு நாங்கள் செஞ்சுருக்காரு. நாங்கள் அவங்கள பார்த்தோம், கிளாந்தானில் பார்த்தோம். ஸோ இது எங்கேயுமே வரல, யாருமே எதுவும் எதுவும் போடல. அது வலது கைக்கு செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்ற நோக்கத்தில் செஞ்சுருக்காரு. தமிழ் ஸ்கூல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம், அதாவது கணேசன் ஸ்ரீரங்கம் வழி நடத்தக்கூடிய ஒரு என்ஜிஓ. அந்த என்ஜிஓ கூட இணைந்து பல யூபிஎஸ்ஆர் செமினார்களையும் அதுக்கு அந்த செமினாருக்கு போயிட்டு மோட்டிவேஷன் டோக்கெலாம் பண்ணியிருக்காரு கேஷ் வில்லன்ஸ். அடுத்தது யுனைட் அண்ட் இக்னைட் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நாங்கள் சன்வே ஹோட்டலில் செஞ்சோம் 2013. அப்துல் கலாம், நம்ம மறைந்த முன்னாள் இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாம், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வரக்கூடிய ஒரு ஈவெண்ட். ஆனால் கடைசி நிமிடத்தில் அப்துல் கலாம் வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த யுனைட் இக்னைட் அந்த ஈவெண்ட்டுக்கு கேஷ் வில்லன்ஸ் முழு ஆதரவும் கொடுத்து அந்த ஈவெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தார். சுலு பிரச்சனை வச்சு பாருங்கள், சுலு ப்ரோட்டஸ்ட் வந்துச்சுல, அதுலேயும் கேஷ் வில்லன்ஸு அவருடைய பங்கை ஆற்றினார். சித்தார்த்தா ஹோம் அப்படின்ற பிஜியில் ஒரு ஹோம் இருக்குது, அதாவது ஆதரவற்ற இல்லம், ஆதரவற்ற பிள்ளைகளின் இல்லம். அந்த ஹோமுக்கு இவர் கான்ட்ரிபியூஷன் எப்போதும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். ராமலிங்க ஆசிரமா அலோஸ்தாலில் இருக்குது, கிடா அலோஸ்தாலில் இருக்குது. அங்கேயும் அவருடைய தொடர்ந்தாற்போல் கண்டினியூஸ் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அது தவிர்த்து ஒரு ஓப்பன் ஆடிஷன் செஞ்சுருந்தார். மலேசியா முழுசும் தமிழ் இந்திய கலைஞர்களை புதிய இந்திய கலைஞர்களை உருவாக்கக்கூடிய ஒரு டேலண்ட் ஷோ. அது கேஷ் வில்லன்ஸ் ஆரம்பித்து அதில் 15 புதிய கலைஞர்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டேலண்ட் ஷோ தான் அது கேஷ் வில்லன் தான் செஞ்சார். உலக அளவில் நம்ம மண்ணின் மைந்தர்களுடைய பாடல் இது வரைக்கும் எங்கேயும் வெளிநாட்டில் சன் டிவியில் எங்கேயும் கேட்டது கிடையாது நம்ம. ஆனால் கேஷ் வில்லனோட 2 பாட்டு இது வரைக்கும் தொடர்ந்தாப்புல ஓடிக்கிட்டு இருக்கு, சன் டிவியில் ஓடிக்கிட்டு இருக்கு. அது நம்மளுக்கு ஒரு பெருமை இல்லையா?
இல்லையா? ஒரு தமிழன், ஒரு இந்தியன், மலேசிய இந்தியன், மண்ணின் மைந்தன், அவர் பாடிய பாடல் உலக அளவுக்கு போயிருக்குனாக்கா, உலக புகழ் பெற்றிருக்குன்னா அது ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம். நிறைய நண்பர்கள் இதனால எனக்கு நண்பர் கிடைச்சது. அதாவது மிஸ்டர் எம்ஏ சதீஷ், அப்புறம் நவீன், நிறைய பேர் வந்து நம்ம சமுதாயத்துக்காண்டி பேசியிருக்காங்க. ஸோ உங்களுக்காண்டியும் சேர்த்து தான் பேசிக்கிறோம். எல்லாரும் நம்ம எல்லாம் ஒன்று தான், நம்ம எல்லாம் ஒரே எண்ணத்தில் தான் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சமுதாயம், நம்ம இந்திய சமுதாயம் இதுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் எல்லாமே குரல் கொடுக்குறீங்க. இது ஒரு மிக சிறப்பானது ஒன்று. நம்ம இது வரைக்கும் நம்ம பேசிட்டோம், கேஷை பற்றி பேசிட்டோம், அவளை எவ்வளோ மோசமாக பேசிட்டோம். ஆனால் உண்மை நேரத்துக்கு அப்புறம் இதுக்கு மேலே யாரும் பேச வேணாம், சரிங்களா? நான் உங்களுலேருந்து நான் கேட்டுக்கிறேன், சரிங்களா? ஏன்னா பாதிக்கப்படுறது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம தமிழர். அவரும் ஒரு தமிழை தான், நம்ம நாட்டின் கலைஞர். அவர் என்னென்ன செஞ்சுருக்காருன்னு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. மக்களுக்கு சமுதாயத்துக்காண்டி நிறையா செஞ்சுருக்காரு. அது என்ன சொல்லுவாங்க, வலது கையில் செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே நானும் அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இருக்காதீங்க, நீங்கள் செய்கிறது நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்துங்க. இது வரைக்கும் கேஷுவலன் வந்து ஒன்றும் பப்ளிக்காக போடாமல், பப்ளிசிட்டி தேடாமல் செஞ்சு இந்த விஷயத்தை வந்து இதுக்காக நம்ம பப்ளிசிட்டி தேடாமல் ஆனால் மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு வகையில் இந்த பல விஷயங்கள் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். உங்கள் கருத்துக்களை மனதில் வைத்துக்கொண்டு அமிகோ சுகுவும் கேஷுவலனும் அவங்க என்னை பார்த்து என்ன சொன்னாங்கன்னாக்கா, நாங்கள் சிஎன்சி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் செய்யப்படுறோம். அப்போ நம்ம சில என்ஜிஓலாம் பார்த்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், கேஷ் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். நம்மளுக்கு வந்து நம்ம கம்யூனிட்டிக்கு தான் ஒரு சிறப்பான விஷயம் நம்ம செய்ய போகிறோம். அது சிஎன்சி சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணோம். நம்ம கலைஞர்களால மக்களுக்கு சில நன்மைகள் நம்ம செய்வோம். செலிபிரிட்டி அண்ட் கம்யூனிட்டி, கலைஞர்களும் சமுதாயமும் அப்படின்ற ஒரு தளத்தை அமைத்து, ஒரு பிளாட்ஃபார்ம் அமைத்து, மலேசியாவில் உள்ள மண்ணின் மைந்தர்கள், தமிழர்கள், இந்தியர்கள், மண்ணின் மைந்தர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து யார் நம்ம கூட வராங்களோ அவங்க எல்லாமே வரலாம். வி ஆர் ஆல்வேஸ் ஓப்பன். அவங்க நம்ம கூட சமுதாய தலைவர் கூட சேர்ந்து, என்ஜிஓ கூட சேர்ந்து, நம்ம இந்திய மக்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் பள்ளிகளுக்கும் பல நல்ல விஷயங்கள் செய்வதற்கு இது ஒரு நல்ல அடித்தளமாக அமையும். எதாக இருந்தாலும் முறைப்படி செஞ்சாதான் மக்களுக்கு தெரியும்ன்ற அந்த ஒரு காரணம். இது முறைப்படி சிஎன்சி, செலிபிரிட்டி அண்ட் கம்யூனிட்டி, அதாவது கலைஞர்களும் சமுதாயமும் சொல்லிட்டு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம். எந்த ஒரு கலை நிகழ்ச்சி செஞ்சாலும் இதுக்கப்புறம் கலைஞர்களாகிய எந்த ஒரு வெளியீடாக இருந்தோம் அதுக்கு கம்யூனிட்டிக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும், சமுதாயத்துக்கு கண்டிப்பாக பங்களிப்பு இருக்கும் சொல்லிட்டு முறையாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி கலைஞர்கள் என்ன செஞ்சிருக்காங்க சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்க வந்து ஒரு சொல்யூஷன், அழகான சொல்யூஷன் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. எமிகோ சுகுவும் கேஷ் மற்ற என்ஜிஓஸ்லாம் விடிய நோக்கி எல்லாமே வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டிருக்காங்க. அதாவது கலைஞர்களும் சமுதாயமும். ஓகே, இதுக்கப்புறம் வந்து கலைஞர்கள் என்னென்ன விஷயம் செய்கிறாங்களோ சமுதாயத்தோட சேர்ந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. இது வந்து பப்ளிக் சீக்கிங் கிடையாது. இப்பயும் சொல்கிறோம், இது பப்ளிக் சீக்கிங் கிடையாது. ஏன் பப்ளிக் சீக்கிங்லன்னு சொல்கிறோன்னா, ஒரு விஷயத்தை வந்து நம்ம சொல்லுவாங்க, ஓகே ரைட் ஹேண்டில் ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்டுக்கு செய்யக்கூடாதுன்ட்டு. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம சொன்னால் தான் தெரியும். இந்த சிஎன்சியில் யாரெல்லாம் வந்து பங்கெடுத்துக்கணும், அதாவது எங்கள் கூட ஜாயின் பண்ணி நினச்சிடும் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணலாம். எங்கள் மாதிரி வந்து உதவி செய்கிறவங்க அனைவரும் இந்த என்ஜிஓவில் வந்து நீங்கள் தாராளமாக வரலாம். அதாவது வி ஆர் வெல்கம். இதுக்கு வந்து முழு ஆதரவு கேஷ் வில்லன்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு. அவரோட எண்ணத்தில் ஆரம்பித்த ஒரு ப்ரோக்ராம் தான் சிஎன்சி, செலிபிரிட்டி அண்ட் கம்யூனிட்டி. நீங்கள் வந்து இதுக்கு அந்த சமுதாயத்துக்கும் தமிழ் பள்ளிகளுக்கும் இந்திய மாணவர்களுக்கும் இந்தியர்களுக்கும் என்னென்ன விஷயம் செலிபிரிட்டிஸ் மலேசிய மண்ணின் மைந்தர்கள் செய்கிறாங்களோ எல்லா விஷயமும் அதில் நம்ம ஏற்ற போகிறோம். மக்களுக்கு தெரியணும், சமுதாயத்திற்கும் நல்லது செய்கிறாங்க நம்ம கலைஞர்கள் அப்படின்னு தெரியணும். சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அந்த கலைஞர்கள் எல்லாரும் இந்த சிஎன்சி ப்ரோக்ராமில் ஆட்டோமேட்டிக்காக பங்கு பெறுவார்கள். நம்ம ஒரு சக கலைஞர், சக தமிழன், மலேசிய தமிழன், மண்ணின் மைந்தர் கேஷ் வில்லன் சொன்னது தவறு இருக்கலாம், ஒரு பக்கம் இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து முதல் வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லலை. அதனால வந்து எல்லாத்துக்கும் என்ன நினச்சாங்கன்னா மக்களை தான் கேள்வி கேட்டார்னு. பரவாயில்ல, அந்த நடந்து முடிந்த விஷயத்தை மறந்து இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும். இது இன்று தான் தொடக்கம். ஒரு புயல் அடித்த பிறகு, ஒரு சுனாமி வந்த பிறகு எப்படி மண்ணில் உள்ள வைரங்கள்லாம் வெளியே வந்து மின்னுமோ அதே போல் ஒரு சுனாமி தான் ஆரம்பிச்சிருக்கு. அந்த நியாயத்தை நம்ம நல்ல வழியில் பயன்படுத்தி இந்த அடுத்து சிஎன்சி ப்ரோக்ராமில் எல்லாத்தையும் இணைத்து நம்ம மக்களுக்கும் சமுதாயத்திற்கும் தமிழ் பள்ளிகளுக்கும் இந்திய மாணவர்களுக்கும் நம்ம நல்லது செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு நல்லது செய்வோம், சமுதாயத்தை முன்னேற்றுவோம், ஒற்றுமையுடன் சுடர் விடுவோம். நன்றி, வணக்கம். நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி நான் இங்கே மீண்டும் பேச விரும்பலை. நடந்தது எல்லாம் நல்லதுக்கே தான். இந்த நெகட்டிவ் இஷ்யூலையும் வந்துட்டு எப்படி நம்ம பாசிட்டிவாக கொண்டு போகிறோன்னு தான் என்னோட ஆதங்கம். செலிபிரிட்டி அண்ட் கம்யூனிட்டி சிஎன்சின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம். இதில் வந்து சமுதாயத்துக்கு நல்லது போய் சேர்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மும் இருக்கும்னு சொல்லிட்டு இன்னிலேருந்து இந்த விஷயம் தொடரப்போகுது. ஸோ இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த மக்களுக்கும் இதுக்கு மேலே ஆதரவு கொடுக்க போகிற மக்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.